சீமானை எதிர்கொள்வது கடினம் என பேசிய பத்திரிகையாளர். இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். சமீபத்தில் விகடனால் பார்த்திங்கன்னா சிறந்த பத்திரிகையாளர்னு விருது வாங்கிய திரு கார்த்திகேயன் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வு ஒரு தனியார் ஊடகத்திற்கு அவர் நேர்காணல் கொடுக்குறாரு. அந்த நேர்காணலில் பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை பதிவு செய்கிறாரு. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. கல்லூரி படிக்கும் வரையிலே அதிகப்படியாக அவருக்கு ஆடைகள் கூட சரியான முறையில் கிடையாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு புதிய தலைமுறை எனும் ஊடகத்தில் அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அங்கேயே இருந்து அவருடைய அந்த வாழ்க்கை விடயங்கள் எல்லாத்தையும் மேம்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது நிச்சயமாக எல்லாரும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சவாலான விடயம் பத்திரிகையாளர்களுக்கு என்ன, அதுவும் நெறியாளராக பங்கேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த கெஸ்ட்டை அவங்க எப்படி உபசரிக்கிறாங்க, அவர்களுடைய கேள்விகள் மூலயமாகவும் அவர்களுடைய பதில்களை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப திறமையானது. அந்த வகையில் நீங்கள் யாரை ஒரு சவாலாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சீமானவர்களை தான் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஊடகவியலாளர்கள். அப்போ எதிரில் வர அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம நேரடியாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய கேள்விகள் என்னவோ அதை முன்வைக்கலாம். ஆனால் சீமான் அவர்களே மக்களுடைய கேள்விகளை முன் வச்சிருவார். அப்போ நம்ம அவர்கிட்ட பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பு கேள்வி வைக்கவே முடியாது. அவர் கேட்குறதே மக்கள் கேள்வி, நம்ம கேட்க வேண்டியது அதுதான். அவர் அந்த கேள்வியை முன்வைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அரசியல் கட்சிகள் சார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து தான் அவர்கிட்ட கேள்வி எழுப்ப முடியும். அது ரொம்ப கடினம். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடுநிலை தவறாமல் சரியாகவும் கேட்கணும் அப்படின்னும் போது சில இடங்களில் என்ன செய்வது அப்படின்னு தெரியாத மாதிரி நமக்கு நம்ம பேசுவது சரியா அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு ஒரு சமாளிக்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது சீமான் அவர்கள் தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் நிருபர்களுக்கு மக்கள் கேள்வியை கேட்கிறாருன்னு கூட எல்லாருக்கும் தெரிகிறது. அதை நேரடியாக அவங்க இருக்கிற அந்த நியூஸ் சேனல்லேருந்து சொல்ல முடியலனாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட நேர்காணல் பதிவுலையாவது அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னும் போது மகிழ்வாக காணப்படுகிறது.